ராதே கிருஷ்ணா. கோ பிரதார தீர்த்தம். கோ பிரதார, கோனா ஜீவர்கள், பிரதாரன்னா மோட்சம். எல்லா ஜீவர்களுக்கும் பகவான் மோட்சம் கொடுத்த இடம் இந்த கோ பிரதார தீர்த்தம் அப்படின்னு பெயர். இந்த இடத்துல ரொம்ப பிராச்சீனமானது குப்தஹரி சக்கரஹரி கோவில். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க போகிறது இப்போ சக்கரஹரின்னு பேர். ஸ்கந்த புராணத்தில் காண கிடைக்கக்கூடிய ஹரி. அதாவது ராமன்லாம் வரத்துக்கு முன்னாடியே அயோத்தியா அவ்வளோ ஃபேமஸ். அதில் ஸ்கந்த புராணத்தில் சொல்லக்கூடிய முக்கியமாக அகஸ்தியர் வேதவியாசருக்கு சொல்கிறார், அயோத்தியாவில் 7 ஹரி உண்டு. சந்திரஹரி, குப்தஹரி, சக்கரஹரி, பில்வஹரி, புண்ணியஹரி, தர்மஹரி, அந்த மாதிரி 7 ஹரி உண்டு. அதில் நீங்கள் இப்போ பார்க்கறது சக்கரஹரி. பகவான் தன்னுடைய சக்கரம் தாயுதங்கள்லாம் வச்சு நீங்கள் தபஸ் பண்ணார், அதனாலே சக்கரஹரின்னு பேர். பக்கத்துலேயே ராதையும் கிருஷ்ணனும் உற்சவ மூர்த்திகள் ஜோரா. இந்த இடத்துல ராம், லக்ஷ்மணன், சீதா. கீழே பார்த்தோன்னா நம்ம சத்ருகுணன் லல்லா, பரத லல்லா, ராம் லல்லா, லக்ஷ்மண் லல்லா. அந்த பக்கம் அழகாக ஆஞ்சநேயர் மூர்த்தி. கோவில் புனருத்தாரணம் பண்ணுறா, அதனால் எல்லா மூர்த்தியும் இங்கே வச்சுருக்கா. இந்த இடத்துல நிறைய உற்சவ விக்கிரகங்கள்லாம் இருக்குது. பகவான் ராமன், லக்ஷ்மணன், சீதா நிறைய மூர்த்திகள் இருக்குது. சக்கரஹரி அப்படின்னு பெயர். ஸ்கந்த புராணத்தில் காண கிடைக்கக்கூடிய சக்கரஹரி இவர் தான். தலையில் மயில்பீலி வச்சுருக்கார். ராமனுக்கு முன்னாடியே சீனியர் ஹரி இவர் தான். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஸ்தலம் குப்தார் காட் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். அதில் கோபிரதார தீர்த்தம். குப்தார் காட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு ராமன் கோயில். ராமன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராச்சீனமான கோவில் இந்த சக்கரஹரி. கட்டாயம் பார்க்கணும், தரிசிக்கணும். நான் இப்போ அப்படியே கீழே போகிறேன். பகவான் இந்த இடத்துல தேவர்களுக்காக ரகசியமாக உட்காந்துட்டு தபஸ் பண்ணார் அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ இங்கே நான் படி இறங்கின்னு இருக்கேன். ஒரு 10 படி தான் ஏறணும். ஓகே, இங்கே வந்தேன்னா ஒரு சரண சின்னம் தான் இருக்கும். சுவாமியோட மூர்த்தி இல்லை. முக்கியமாக அதாவது இதுதான் குப்தஹரியினுடைய சரண சின்னங்கள். அப்படி பகவானுக்கு குப்தமாக இருக்கிறதுனால அவருடைய சரண சின்னங்கள் மாதிரி பின்னாடி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா. சரியா? ஸோ பகவானுடைய சரணமே கதி. பகவான் சொல்கிறான் இல்லையா, என் சரணத்தை பிடித்துக்கொள்ளு. அதுதான் உங்களுக்காக நான் பகவானுடைய சரண கமலத்தை தொட்டுக்கிறேன். உங்கள் குடும்பம் நன்னா இருக்கட்டும், மூதாதையர்கள் சத்கதி அடையட்டும், உங்கள் வம்சமே நன்னா இருக்கட்டும். பகவான் இங்கே குப்தம்னா ரகசியம்னு அர்த்தம். ஸோ ரகசியமான ஹரியாக இருக்கார். அதனால் குப்த ஹரி சரண பாதுகா அப்படின்னு அர்த்தம். ஸோ குப்தஹரி, அதுக்கப்புறமா மேலே சக்கரஹரி. அதுக்காக எழுதிக்கா பாருங்க, பிராச்சீன் சக்கரஹரி. மேலே ராம் தர்பார்லாம் இருக்கா. தோ குப்தஹரி ஏவம் சக்கரஹரி தீர்த்த மகாத்மியம் அப்படின்னு அழகாக இங்கே எழுதி வச்சுருக்கா. சரியா? ஸோ இங்கே வெளில வந்தேன்னா நேராக இதுதான் கோபிரதார தீர்த்தம், குப்தார் காட் அப்படின்னு பெயர். இங்கே ஒரு விந்தியாவாசினி அவள் இருக்கா. சரியா? முக்கியமான, அதாவது ஒரு 100 மீட்டர் தள்ளி போயாச்சுன்னா, அந்த பக்கம் போயாச்சுன்னா ராமன் அவனுடைய கோவில் இருக்குது. இங்கே இருந்தால் பகவான் ராமன் ஜோராக வைகுண்டத்துக்கு கிளம்பினார். கோ பிரதார தீர்த்தம். ஸோ இதுதான் பிராச்சீன குப்தஹரி சரண பாதுகா சக்கரஹரி கோவில். நீங்களும் உங்கள் வம்சமும் நன்னா இருக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா. அயோத்தியா வரும்பொழுது குப்தார் காட் வந்துட்டு மறக்காமல் இந்த இடத்துல சேரிக்கணும். புரியுறதா? ராதே கிருஷ்ணா.